கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதினாலே? விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, விசுவாசம் சொல்லும் போது கண்ணு பார்த்திருக்காது, காது கேட்டிருக்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய, வசனத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கைய துவங்குங்க. அதாங்க விசுவாசம். பாருங்க, ஆண்டவர் தேவ பிள்ளைகளை நான் கொடுக்குற நல்ல தேசத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா, நல்ல தேசத்தை பார்க்காம அங்க இருக்கிற பிரச்சனைய பார்த்துட்டு வந்து, கண்ணு எதை பார்த்துச்சோ, காது எதை கேட்டுச்சோ அதை பெருசா பேசினவங்க அவிசுவாசத்துல நிறைஞ்சவங்க. தேவ பிள்ளைகளை, நீங்க கண்ணு பார்த்ததையும் காது கேட்கறதையும் பேசுறீங்களா? அது அவிசுவாசம். ஆண்டவருடைய வசனத்தை விட பிரச்சனைய பெருசா பேசுனா அதுல நற்சாட்சி இருக்காது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய பெருசா பேசுறவங்களுக்கு விசுவாசமும் செயல்படுது, நற்சாட்சியும் பெறாங்க. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எதை பெருசா பேசுறீங்கிறத கவனிச்சு பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.